ஹாய் கோட்லாக். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சம் ஆஃப் பாசிட்டிவ் நம்பர்ஸ், அதாவது சம் ஆஃப் பாசிட்டிவ் நம்பர்ஸ்னால் இல்லை பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் எடுக்கணும் இந்த அரேலேருந்து. அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா அரே ஃபில்டர். ஸோ அரே ஃபில்டர் சின்டாக்ஸ் பார்ப்போமா? PHP இதில் அரே ஃபில்டர் என்ன சின்டாக்ஸ்? அரே ஃபில்டர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா filters a value of an array using a callback function இருக்கு. நம்ம கொடுக்க வேண்டிய அரே கால்பேக் ஃபங்க்ஷனை வச்சு நம்ம அதை ஃபில்டர் பண்ணலாம். ஃபில்டர் யூஸ் ஃப்ளாக்லாம் இருக்குது அதில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. இதை அப்புறம் பார்ப்போம். இப்போ நம்ம கால்பேக் ஃபங்க்ஷன் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். என்னென்னா இந்த அரேயோட பாசிட்டிவ் நம்பர்ஸை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வரணும், ஷோ பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிட்டு அரே அண்டர்ஸ்கோர் filter ஃபில்டர் டாலர் நம்பர்ஸ்ங்கிறது நம்மளோட அரேவா. இப்போ அரேயில் இப்போ நம்ம கால்பேக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஃபங்க்ஷன் டாலர் நம் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்னு சொல்லி நம்ம ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு லோக்கல் வேரியபிள்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எப்படின்னா ரிட்டன் டாலர் நம் கிரேட்டர் தேன் 0. அதாவது அதெல்லாம் மைனஸ் தானே, இப்போ லெஸ் தேன் நம்பர்ஸுங்கிறது தான் இப்போ இங்கே நம்ம உள்ளே போயிருக்கு. ஸோ நம்ம லோக்கல் வேரியபிளில் பாஸ் பண்ணியிருக்கோம். அந்த அரேவை இந்த கால்பேக் ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணி இது 0 இருந்தால், கிரேட்டர் தேன் 0 இருந்தால் என்ன பண்ணுங்கன்னா நம்ம வந்து எக்கோ பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஆன் கொடுத்துட்டு இப்போ நமக்கு இந்த பாசிட்டிவ் நம்பர்ஸில் வேல்யூஸ் இருக்கும், அதை லூப் பண்ணி காட்டுறதுக்கு இப்படி பண்ணலாம். பிரிண்ட் அண்டர்ஸ்கோர் ஆர், நம்ம ஃபஸ்ட் இதில் செக் பண்ணி பார்ப்போம் வருதான்னு. டாலர் பாசிட்டிவ் நம்பர்ஸ் அரேவாக தானே இருக்கும், அதனால் அன்டிஃபைன்ட் வேரியபிள் பாசிட்டிவ் நம்பர்ஸ், அன்டிஃபைன்ட் வேரியபிள் சார் பாசிட்டிவ் நம்பர்ஸ். இப்போ கொடுத்துருவோம். இப்போ பாருங்கள் 135 அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? நம்ம அப்படி இல்லைனா கூட இப்போ வந்து இந்த மாதிரி ஃபார் ஈச் கொடுத்து கூட இதை பண்ணலாம். நான் பிரிண்டர் கொடுத்தேன் அரேனால. ஸோ நம்ம எல்லாம் இந்த ஃபார் ஈச்சில் கொடுத்து இப்படி கூட எக்கோ பண்ணலாம். பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஆர் ஓகே பாசிட்டிவ் இப்படி கூட எக்கோ பண்ணலாம். பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஆர் 135 1345 கரெக்டாக வந்துருச்சா? ஸோ இதான் பாசிட்டிவ் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி. ஸோ இதான் வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறது. இதே பாசிட்டிவ் நம்பர்ஸை நம்ம சம் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். இது வந்து இந்த ஃபில்டர் ஃபங்க்ஷன் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோலையும் பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்சால் வேறு லாஜிக் இருந்தால் சொல்லுங்கள். பாய் கைஸ்.